ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க. ஆண்டவரே, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான டாபிக், நிறைய டாபிக் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் இந்த டாபிக்கை பேசி பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட டாபிக் ஆசைகள். எப்படி இருக்குதுல்ல கேட்கும் போதே, யாருக்குதான் ஆசை இல்லை? அப்படி அப்படி ஆசைகள் நிறைய, பலவிதமான ஆசைகள் நமக்கு போய்க்கொண்டே இருக்கும். ஆனா ஆசைகள் எப்படி நம்மள செல்போன் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதோ, ஆசைகளும் நம்மள டாமினேட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே பொல்லாதவங்க இந்த உலகத்துல. ஆசைகளும் பாத்தீங்கன்னாக்கா இதை வாங்கலாம், அதை வாங்கணும், இதை போகணும், அங்க போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பல காரியங்கள் ஆசைகளை நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா இந்த ஆசைகளை வந்து எப்படி கையாண்டு கொண்டு வருகிறோம், கையாளுகிறோம், அதுதான் முக்கியம். அதே மாதிரி நம்ம கையில இருக்கிற இந்த செல்போனை நம்ம எப்படி கையாளுகிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன், நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தருவேன். இந்த செல்போன் வந்து உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த செல்போன் வந்து அது சொல்ற பிரகாரம் நீங்க செய்யக்கூடாது, நீங்க சொல்ற பிரகாரம் தான் அந்த செல்போன் செய்யணும் அப்படின்ட்டு நான் அநேக வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. ஏன்னா இந்த செல்போனால இன்னைக்கு கட்டுப்போன குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது ஒவ்வொரு குடும்பத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போன் கையில இருக்கிறதுனால பெரிய பிஸ்தான் நினைப்பு நிறைய பேருக்கு. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும், நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பல எண்ணங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா பாருங்க, ஒரு மணி நேரம் தான் நம்ம உட்கார போறோம், ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தான் நம்ம உட்கார போறோம். அநேக காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். நான் ரெண்டாக பிரித்து கொண்டேன், உலக ஆசை, தெய்வீக ஆசை. இந்த ரெண்டா பிரிச்சு கொண்டேன். சோ உலக ஆசைகள் சொல்லும் போது, தெய்வீக ஆசைகள் சொல்லும் போது பல காரியங்கள் இருக்குது. உலக ஆசைகள் வந்து நம்ம கடவுளிடமிருந்து நம்மளை பிரித்திடும். தெய்வீக ஆசைகள் வந்து நம்ம நம்மளோட கடவுளிடம் அதிகமா நம்மளை கிட்டி சேர்க்கும், நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இது ஒரு பெரிய இதுதான் ஒரு மெயின் கருத்தாக நான் இங்க வைக்கிறேன். ரெண்டு ஆசைகள், உலக ஆசைகள், தெய்வ ஆசைகள், தெய்வீக ஆசைகள். உலக ஆசைகள் நம்மளை கடவுளிடமிருந்து பிரிக்கும், தெய்வீக ஆசைகள் நம்மளை கடவுளிடமிருந்து கொண்டு போய் சேர்க்கும். ஆசை இல்லாம எப்படி இருக்க முடியும்னு கேக்குறீங்களா? ஆசை இருக்கலாம், ஆசை இருக்கிறத பத்தி தப்பே கிடையாது. ஆனா அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. ஆசைகள் நம்மள டாமினேட் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட்டா வச்சுக்கணும். ஓகே, இது எனக்கு போதும், இது எனக்கு போதும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்திலுமே நம்மளுடைய நம்மளுக்கு தகுதிக்கு மீறி எந்த ஆசையும் வைக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம தகுதிக்கு மீறி எந்த ஆசையும் ரொம்ப வச்சு நம்ம அதுல தோத்து போறதோட, அதுல நம்ம வந்து மன கஷ்டத்தை அடைகிறத விட, அந்த ஆசைகளை ஆண்டவரே எல்லாத்தையும் நான் உங்க கருத்துல கொடுத்துட்றேன் அப்படிதான் சொல்லணும். சோ நிறையாவே நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம்ல, அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியல, இவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியல, அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பாக்குறோம் பிரியமானவர்களே. ஆனா நம்ம ஆசைகளை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறோம்? அந்த கண்ட்ரோல்குள்ள இல்லைனாக்கா ஆசைகள் நம்மளை டாமினேட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ தெய்வீக ஆசைகள் சொல்லும் போது அது இன்னும் நம்மள சந்தோஷமாக வைக்கும், சமாதானமாக வைக்கும். நம்மளை வந்து எல்லா விதத்திலையுமே நம்மளுக்கு ஒரு 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 பூரண ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கும் போது. ஆனா உலக ஆசைகளை நம்ம போகும்போது நமக்கே தெரியாது எங்க வழிக்கு விழ போறோம். உலக ஆசையில எந்த இடத்துல நம்மளை கெடுத்துப்போம். கண்டிப்பா உலக ஆசைகள், நம்ம அதிகமான உலக ஆசைகளுக்குள்ள போகும்போது அது ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிளவை உண்டாக்கும். அதுல டவுட்டே கிடையாது. சோ எப்படிப்பட்ட ஆசைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம்? உலக ஆசைகள்னா என்னது? சரீர பிரகாரமான ஆசைகள், நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, சரீர பிரகாரமான ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பண ஆசைகள் இருக்குது, பெண் ஆசை, பொன்னாசை, பதவி ஆசை, குடி ஆசை, ட்ரக்ஸ் எடுக்கிற ஆசை, என்ன ஆசைகள், பல ஆசைகள் இருக்குது. அப்படியே விவரித்துக்கிட்டே போலாம். ஆனா தெய்வீக ஆசைகள் சொல்லும் போது ஒண்ணுதான், அது கடவுளை பற்றியது, அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டு ஆசைகளில நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த ரெண்டு ஆசைகள்ல அதாவது எல்லாத்துக்குமே எடுத்துக்கங்களேன்.
வீட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பேசுறோம்னாக்கா, ஓ இதை செய், நீ அதை செய், உனக்கு என்ன குறை, உன்னை என்ன பண்ணுவாங்க, உன்னை என்ன சொல்லுவாங்க, உனக்கு உனக்கு கிடைக்காததா, நீயா, நீ பெரிய ஆளு, ஆனா நீ எவ்வளவு பெரிய சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தான் தெரியும் அது என்ன. ஆனா அந்த மாதிரி பேத்திப்பாங்க, பயங்கரமா பேத்திப்பாங்க, பயங்கரமா அப்படியே ஒரு சும்மா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே ஆசைதான், எல்லாம் பதவி ஆசை, ஏதாவது ஒரு பதவியில இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, எல்லாமே ஒரு ஆசைகள் இருக்குது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருடைய நீதிமொழிகள்ல சில வசனங்கள் இருக்குது. நான் அதை அவங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். ஆனா தெய்வீக ஆசை சொல்லும் போது முதலாவது நமக்கு வர வேண்டியது ஆண்டுடைய வேதம். இந்த வேதத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம்னாக்கா அந்த தெய்வீக ஆசைகள் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு வசனம் எடுத்தேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற மதுமா இருக்கிறது. சோ கர்த்தருடைய வேதத்துக்குள்ள நம்ம ஆசையா போயிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் போது, ஒவ்வொரு கதைகளும் படிக்கும் போது, ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கும் போது, ஒரு உவமைகளையும் படிக்கும் போது அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசைகள் நமக்குள்ள வரும்போது கண்டிப்பாக அந்த ஆசைகள் நிலை நிற்கிற ஆசைகளாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, சோ தெய்வீக ஆசைகளை பத்தி நம்ம கடைசியா நமக்கு பேசலாம். முதலாவது நான் கொண்டு வர காரியம் உலகத்தின் ஆசைகள். ஒன்னொன்னா நான் சொன்னேன்ல, சரீரத்தின் ஆசைகள். ஆசைகள் என்று சொல்ல போனாலே வேதத்திலே நிறைய நம்மளுக்கு இருக்குது. அந்த வசனம் எல்லாம் எடுத்தோம்னாக்கா இந்த சேனலுக்குள்ள நான் பேசி முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாருமே, ஒருத்தர் எதையாவது செஞ்சா அதே மாதிரி நான் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் இந்த 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 சில 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 வசனங்கள், இந்த பண ஆசைகள் சொல்லும் போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறதுல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. பண ஆசை யாருக்கு இல்லை, யாருக்கு இருக்காது, யாருக்கு இருக்கும்? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா அது 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 எல்லா தீமைக்கும் வேறு. ஆண்டோடைய சீஷர்களை ஒருத்தர் யூதாஸ் காரியத்து, அவரு குட்டிச்சோர போனதுக்கு காரணமே அந்த பண ஆசை தான். அந்த பண ஆசைன்னு ஒண்ணு வந்துருச்சுனாக்கா ஒருத்தரையும் நிறுத்த முடியாது. சோ அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல தவறு கிடையாது, பணமே வாழ்க்கையாக மாற்றக்கூடாது. அதான் இங்க பணம் சம்பாதிக்கிறதுல தவறு இல்லை, ஆனா பணம் தான் வாழ்க்கை. ஆண்டவர் காணா போயிடுவாரு. நீங்க பாருங்க, நம்ம கஷ்டப்பட்ட நாட்களில ஆண்டவரை ரொம்ப தேடி இருப்போம், பயங்கரமா தேடுவோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க பயங்கரமா. ஆண்டவரே என்னை இப்படி வைங்க, அப்படி வைங்க, நான் இப்படி இருக்கணும், இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளில வரணும், இந்த தரித்திரத்துல இருந்து நான் வெளியில வரணும், நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வச்சிருவாரு, பயங்கரமா ஆசீர்வதிப்பாரு. அதேதான் சாலமோனுக்கு நடந்ததுல நம்ம அன்னைக்கு பார்த்தோம். சாலமோனுடைய கடையை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ நீ உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. நீ இந்த மக்களை நடத்துவதற்கு ஞானத்தை தான் கேட்ட, நான் அது கூட சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தரேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா ஜாதி எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் பெண்களை எடுத்து அவரு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுச்சு. சோ இதை நான் நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இந்த பண ஆசைன்னு ஒண்ணு வரும்போது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் ஒரு வேறுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்ம முதல் ஒரு ஆசை எடுக்கிறோம்னாக்கா பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு தேவையே பணம் தான். ஆனா அந்த பணத்தை வைத்து, ஆண்டவரே இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்யணும், எப்படி போனோம், நான் எப்படி வாழணும், இந்த பணத்து மேல என் கண்ணு போகக்கூடாது, இந்த பணத்தை தான் நான் வச்சு நான் வாழணும்னு சொல்லி நான் நினைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் நம்மளை டாமினேட் பண்ணாது. பணத்தை வச்சு நம்ம எப்படி என்ன பண்ணணும், எப்படி நம்ம உதவி செய்யணும், யாருக்கு நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார். அவரு கொடுக்கிற தேவன் தான், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் நான் எப்படி கையாளுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பணம் சம்பாதிக்கிறதுல தப்பு கிடையாது, பணமே வாழ்க்கையா மாறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 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 ஒரு இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தைய உங்க மனசுக்குள்ள பதிச்சுக்கங்க. ஆண்டவரே நாங்க இப்படி இருக்கணும், நாங்க அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி ஆகணும். நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்த ஒரு காரியம் அதுதான். நிறைய இருக்கும் போது ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு மனசுக்கெல்லாம் வரும். இல்ல, செய்யவே கூடாது. என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தப்பையும் நான் ஆண்டவரோடு கூட தான் இருந்தேன், ஆண்டவர் கொடுக்காத நேரங்களையும் நான் ஆண்டவரோடு கூட தான் இருந்தேன்.
ஆண்டவரை நான் மறுதளிச்சுட்டு போனதே கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்க மிஷினரிஸா வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோம். பங்களாதேஷ் பக்கத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோம் நாங்க. அங்க இருந்தப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலையில கிறிஸ்தவங்களுக்கு வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க கல்யாணம் ஆன புதுசு, எங்க கூட பிள்ளைங்க எல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆன புதுசுல சும்மா ஒரு சூட்கேஸு, ஒரு பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க அங்க போயிட்டோம். அந்த ஊர் டவுன்லயே நாங்க மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ். ஒரு வீட்டுல வீடு கொடுத்தாங்க, நாங்க இருந்தோம். திடீர்னு அவங்களுக்கு, நாங்க கிறிஸ்தவங்களுக்கு தெரிய வந்தோடனே எங்களை வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டை காலி பண்ணணும், பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வீடு நாங்க ஏறி இறங்கினோம். எல்லார் வீட்லயும் சரி தரங்க, வீடு தரோம், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அப்புறம் எங்களை உட்கார வச்சு, நீங்க யாரு, என்ன எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க யாருங்க, கிறிஸ்டியன்ஸ் சொல்லணும், சாரிங்க அப்படி அத்தனை நிமிஷமே சொல்லிட்டு வாங்க, சாரி நாங்க வீடு தரமாட்டோம் அப்படி. நானும் என்னுடைய கணவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில எங்க சூட்கேஸு, எங்களுடைய சாமான்க எல்லாம் எடுத்துட்டு போன சாமான்கள்லாம் எல்லாமே அப்படியே ரோட்ல வச்சுட்டு நாங்க வீட்டை தேடுறோம். சாயங்காலத்துக்குள்ள ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். நாங்க கிட்டத்தட்ட அங்க நாங்க ஒரு 2 மாசம் அங்க இருக்கிறோம். 3வது மாசத்துல எங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தோடனே நாங்க காலி பண்ணிட்டு வரோம். பெரிய கதை இது. ஆனா நடுவுல எங்க சாமானை நாங்க தொலைச்சிட்டோம், ஏத்த முடியல ட்ரெயின்ல, அதெல்லாம் இருக்குது. ஆனா நாங்க ட்ரெயின்ல வரும்போது நாங்க பாத்தீங்கன்னாக்கா எங்க கையில இருந்தது ஒரு 30 ரூபாய். அந்த 30 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பிரெட் வாங்கணும், ஒரு டீ வாங்குவோம். 3 நாள் அப்பெல்லாம் சென்னைக்கு வந்து நம்ம இறங்கணும்னாக்கா 3 நாள் ஆகும். அந்த 3 நாள்ல எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்க 2 பேர் மட்டும் எங்க கிட்ட இருந்த பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு டீ குடிப்போம். அந்த ஒரு டீ வாங்கி 2 பேரும் பாதி பாதிக்கு நாங்க சாப்பிடுவோம். அப்போ எங்களுக்கு வயசு வந்து 25 வயசு. நல்லா நினைச்சுக்கங்க, நான் ஆண்டவரை ஈஸியா தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஊழியமும் வேணாம், எதுவும் வேணாம், பணம் கிடைக்கல, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் எங்கேயாச்சும் போய் ஊழியம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 வயசுல அப்படிப்பட்ட துன்பங்களை, கஷ்டங்களை நாங்க அனுபவிக்கும் போது கூட ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு நாங்க டீயை குடிச்சுக்கிட்டு நாங்க சென்னையில வந்து இறங்குறோம். இங்க ஒரு பெரிய அமௌண்ட் எங்க கிட்ட இருக்கிற சாமானை வச்சு அவங்க ஃபைன் போடுறாங்க வேற, அதுக்கும் கட்ட எங்களுக்கு காசு கிடையாது. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி. பட் ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கும் போது நிறைய காரியங்களை, அநேக காரியங்களை நாங்க சந்தித்து இருக்கிறோம். ஆனா இயேசுவை நாங்க விடவே இல்லை. சோ பணம்னு ஒண்ணு வந்துட்டா சிலருடைய வாழ்க்கைலாம் பாத்தீங்கன்னா மாறிடும். நம்மளை மறந்துடுவாங்க, நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி வாழவே வாழாதீங்க. என்னைக்குமே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கையில நான் செஞ்சது அதுதான். என்னுடைய மகனை நான் மெடிக்கல் படிக்க வைக்கும் போது கூட நாங்கெல்லாம் கண்ணீரோட அந்த காசெல்லாம் கொண்டு போயிட்டு, சேர்த்து வச்ச காசை கொண்டு போயிட்டு நாங்க ஃபீஸ் கட்டும் போது ஆண்டவர்கிட்ட நாங்க நன்றி செலுத்தணும். என்னுடைய மகளுக்கும் அப்படிதான். எல்லாரும் சொல்றாங்க, நாங்க 10 lakhs டொனேஷன் கொடுத்தோம், நாங்க 5 lakhs டொனேஷன் கொடுத்தோம், 8 lakhs கொடுத்தோம். என்னுடைய டாக்டர் வந்து அந்த காலேஜ் உள்ள போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரும்போது only 30,000. எப்படி என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாருங்க. முக்கியத்துவம் பணத்து மேல வைக்காதீங்க. பணம் வந்துட்டாலே என்கிட்ட தான் பணம் இருக்குது, நான் என்ன வேணா பண்ணுவேன் என்ற எண்ணங்கள் வந்துச்சுனாலே அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சோ அந்த ஒரு ஆசை நமக்குள்ள இருக்குதுனாக்கா, பிரியமானவர்களே, கொஞ்சம் கட் டவுன் பண்ணுங்க. அதை எப்படியாச்சும் அதை ஒரு ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சிருங்க. ஆண்டவரே, அது என்ன டாமினேட் பண்ணக்கூடாது. இருக்குதோ இல்லையோ, நீங்க தான் இயேசு சாமி. என்னுடைய வாழ்க்கையில இந்த பண விஷயத்துல நிறைய சாட்சிகளை சொல்வேன். நான் எக்கச்சக்கமான சாட்சிகள். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில கூட கர்த்தர் எங்களை வழி நடத்தி இருக்கிறாரு. ஏன்னா ஊழிய பாதையில நாங்க மிஷினரிகளாக வாழ்ந்த நாட்களில, நாங்க வட இந்தியால பல பகுதியில இருந்த நாட்களில போன பாதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் கேட்ட நாட்கள், வேண்டாம் ஊழியம் அப்படி நினைச்சதே கிடையாது. ஒரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு கைவிட்டதும் கிடையாது. பிரியமானவர்களே, வாழ்ந்து பாருங்க. ஆண்டவருக்காக செஞ்சு பாருங்க, ஆண்டவருக்காக ஓடி பாருங்க. சோ இன்னைக்கு நான் இந்த நிலையில வந்து நான் நின்று உங்களோட கூட பேசுறேனாக்கா, எனக்கு பின்னாடி பெரிய சாட்சிகளை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வச்சிருக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னை வழி நடத்தி வந்தது. சோ பணத்து மேல ஒரு நோக்கம் வச்சு ஆண்டவர் என்னை
வழி நடத்துவாரு. பணத்து மேல நோக்கம் வச்சு பணம் என்னை வழி நடத்தும், பணம் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும், பணம் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது, சொன்னதே கிடையாது. ஆண்டவர் தான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அதை ஒதுக்கி வைங்க, எங்களுக்கு எங்களுக்கு எப்போ தேவையோ எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே. தயவு செய்து சொல்றேன், இந்த பண ஆசைய தயவு செய்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க பணம் பணம் பணம்னு ஓடிட்டே இருக்கிறீங்கனாக்கா எங்கேயோ ஆண்டவரை மறந்துட்டு போறீங்க, எங்கேயோ ஆண்டவரை ஒதுக்கி வைக்கிறீங்க, எங்கேயோ ஆண்டவரை தள்ளி வைக்கிறீங்க. குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே இருக்க மாட்டாரு. நல்ல சுகபோகமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதனால நம்மளுக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கேயோ ஒரு மூலையில உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில நின்று அழுதுட்டு தான் இருப்பார் ஆண்டவர். ஐயோ இந்த குடும்பம் எனக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டுது, இந்த குடும்பத்துக்கு இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அழுதுட்டு இருப்பாருங்க. நம்மளை பார்த்து ஏன்னா கொடுத்தவர் அவர் தான். நம்மளுடைய நிலைமையெல்லாம் யோசித்து பாரு. யாருமே புஷ்ன்னு அப்படியே அப்படியே சொத்து சுதந்திரத்தோடு வளரல. நம்மலாம் யாருமே எல்லாம் ஒவ்வொரு கஷ்டத்துல தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம தாண்டி வரும்போது கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் கொடுத்து பரிபூர்ண பலத்தை கொடுத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆசைகள், சோ இந்த ஆசைகள் இருக்க குடிக்கிறாங்க பாத்தீங்களா, குடி ஆசை அவங்களுக்கு நிறுத்த முடியுதா? ரொம்ப கஷ்டம். அதுல போய் விழுவாங்க, போய் விழுவாங்க. எப்ப பாரு அந்த குடியிலே விழுவாங்க. ஒருத்தர் எனக்கு நல்லாவே தெரியும், திடீர்னு வருவாரு, பைபிள் எல்லாம் தூக்கிட்டு வருவாரு, நான் மனம் திரும்பிட்டேன்க்கா, நான் நல்லா ஆயிட்டேன்க்கா, குடியை நிறுத்திட்டேன்க்கா. 3 நாள் கழிச்சு பார்ப்பேன் ஆடிட்டு வருவார் ரோட்ல. அடப்பாவி, இப்பதானே நீ என்கிட்ட சொல்லிட்டு பண்ண, நீ குடியை விட்டுட்டு நீ என்ன திருப்பி இப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறேன்னா அது விடவே முடியல அவங்களால. அந்த ஒரு ஆசை எங்க நம்ம மனசை வைக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க, அது அப்படியே நடக்கும். அது அந்த அந்த ஆசை, உலகத்தின் இந்த ஆசைகள், ட்ரக்ஸோ பெண்ணோ ஆணோ, ஆண் ஆசையோ பெண் ஆசையோ பொன் ஆசையோ இல்ல இல்ல ட்ரக்ஸோ குடியோ பண ஆசையோ, எங்க மனசு வைக்கிறோமோ அந்த மனசுக்குள்ள சாத்தான் நம்மளை கொண்டு போவான். அங்க கொண்டு போயிட்டு நம்மள ஸ்திரமா ஆக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலக செய்வான். நம்மளால ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. சில நேரங்களில எல்லாருமே கஷ்டப்படுவாங்க ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு. நம்மளுக்கு என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போறாரு, ஆண்டவர் என்ன தர போறாரு, ஆண்டவர் எதுக்காக போறாரு? அந்த அந்த குடிகாரங்கள்ட்ட பேசுனீங்கன்னாக்கா, என் மனைவியால் தான் நான் குடிக்கிறேன், என் பிள்ளைங்களால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னுவாங்க. எதுக்கு அப்படி சாக்கு போக்கு சொல்லவே வேணாம். நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீ மனைவியாலும் குடிக்கல, பிள்ளைங்களாலும் குடிக்கல, அவங்களாம் நல்லாதான் இருக்கிறாங்க. நீ உன்னுடைய உடம்ப கெடுத்துக்கிற. ஆசைகள் பார்த்தீங்களா, ஆசைகள் எந்த இடத்துல நம்ம ஆசையை வைக்கிறோமோ அந்த ஆசைகள் நம்மள ஆண்டவரை பிரிக்க வைக்கும். ஆண்டவரோட நம்ம அதிகமா யாரையுமே நேசிக்க முடியாது, எதையும் நம்ம நேசிக்க முடியாது. ஆண்டவரை விட எதையாவது நேசிக்கிறீங்களா அதிகமா? தப்பு. உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கும். உங்க ஜெப வாழ்க்கை குறையும், உங்களுடைய வேத வாசிப்பு குறையும், உங்களுடைய ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியங்கள் எல்லாமே குறையும். ஏதாவது மேல நீங்க அதிகமான ஆசைகள் வைக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாமே உங்களை விட்டு பிரிக்கும், ஆண்டவரை விட்டு பிரிக்கும். ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா அங்கதான் போகும். அங்கதான், ஐயோ என் பிள்ளைங்க மேல நான் பயங்கரமா ஆசை வச்சிருக்கிறேன், என் கணவன் மேல நான் பயங்கரமா ஆசை வச்சிருக்கேன், என் மனைவி மேல பயங்கரமா ஆசை. அதுதானே உனக்கு மெயினா இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் அவருடைய வேலையை பண்ணுவாரு. ஸோ பிரியமானவர்களே, தயவு செய்து ஒவ்வொரு ஆசைகளும் ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த ஒரு டிஸ்கனெக்ஷனும் உண்டாக்கக்கூடாது, எந்த ஒரு பிரிவினைகளை உண்டாக்காதபடி அந்த ஆசைகளை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வைங்க. தயவு செய்து அதை கண்ட்ரோல்ல வைக்கும் போது அந்த ஆசைகள் நம்மளை டாமினேட் பண்ண முடியாது. ஸோ சிலர் பல கேள்விகள் கேட்கலாம். ஏன் இதுல ஆசை வைக்க கூடாது, ஏன் அது ஏன் இஷ்டம், உன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் இப்படி வேணா இருப்பேன். எங்க வச்சிருக்கிறீங்க? நான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நீங்க எது மேல ஆசை வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களையும் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரித்திருக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஆசைகள் தான். இன்னைக்கு என் ஜெப வாழ்க்கை சரியில்லை, நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், நான் இப்படி இருந்தா, நான் அப்படி, நான்லாம் என்ன டயர்டா இருந்தாலும் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது என்னால. நான் என்னதான் எங்கதான் போயிட்டு வந்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்யாம இருக்கவே மாட்டேன். வேதத்தை வாசிக்காம இருக்க மாட்டேன். நைட்டு 12 மணி 2 மணி 1:30 மணி நாங்க தூங்க போற நேரங்கள் இருக்கும். ஏன்னா எங்க பிள்ளைங்க லேட்டா தான் ஃபோன் பண்ணுவாங்க. நாங்க அந்த ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணிட்டு 1:30 மணி ஆனா கூட 2 மணி ஆனா கூட போய் அந்த பைபிளை எடுத்து வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவோம். அது என்ன டயர்ட் ஆகிடும், அது என்ன அறிகுறினாக்கா, எங்களையும் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. சோ நீங்க எங்க மனசை விக்கிறீங்களோ அந்த இடத்துல சாத்தான் ஒரு குழப்பத்தை பண்ணி உங்களை ஜெபிக்க விடாம பண்ணிடுவான்.
ஏன் ஃபேமிலி ப்ரேயர்ஸ் நடக்க முடியல வீடுகளில? ஏன் பர்சனல் ப்ரேயர் நடத்த முடியல? ஏன்னா அந்த ஆசைகள் அங்க வச்சிருக்கிறீங்க. அந்த ஆசைகளை நம்ம அங்க வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகுதுனாக்கா ஜெபிக்க முடியாம ஆகுது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. சிம்பிள் எக்ஸாம்பிள். கொஞ்சம் யோசிங்க. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்? எந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்? எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ஐயோ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த ஆசையும் வந்து என்னை பற்றி கொள்ளக்கூடாது. எந்த ஆசையும் வந்து என்னை டாமினேட். ஆசை என்ன பண்ணும்னாக்கா அடுத்தது இந்த இந்த உலக பிரகாரமான இத்தனை ஆசைகள் நமக்குள்ள நம்மளுக்கு அடுத்தது பெருமையை உண்டாக்கும். பெருமையை பார்த்துக்கிறீங்களா? அப்பா பயங்கரமான பெருமையில போவாங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை நாளைக்கு ஓடுவாங்க, எத்தனை நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? எல்லா மனுஷரும் ஒரு நாள் நம்ம மரணத்துக்குள்ளாக போக போறோம். ஒரு நாள் மண்ணுக்கடியில தான் போக போறோம். எல்லாருமே அந்த மண்ணிலே எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லும் போது மண்ணுக்கு தான் நம்ம போக போறோம். அது உணர்றதே கிடையாது. ஐயோ நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் அப்படி இருக்கிறேன். என்னைக்குமே ஆண்டவர் உயர்த்தும் போது உங்களை வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களை வரைக்கும் காட்டுங்க. நான் பாரு எப்படி இருக்கிறேன், கர்த்தர் பாரு என்ன எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் பாரு இந்த கார்ல போறேன், நான் பாரு இந்த பைக்ல போறேன், நான் பாரு எப்படி இருக்கிறேன், நான் எல்லாரும் பாரு என்னை எப்படி உயர்த்தி வச்சு. தயவு செய்து வேண்டாம். அதுவும் பெருமையான காரியங்களும் ஆசை வந்தவுடனே ஒரு பெருமை பாருங்க ஆட்கொள்ளும் பாருங்க. கையாள முடியாத பெருமைகள், கையாள முடியாத ஆசைகள், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடையா நிக்குங்க. தடையா நிற்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. தயவு செய்து சொல்றேன். நிறைய பேர் ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, என் பையனுடைய பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு ஜோம். இதெல்லாம் எப்படி ஜோம் பண்றது? என் பையனுடைய பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு ஜோம் பண்ணுங்க. அப்ப அவங்களுடைய ஆசை என்னன்னாக்கா, வீட்டுக்குள்ள சமாதானம் கிடையாது. புருஷன் கூட சரியா பேச்சுவார்த்தை கிடையாது. நான் பையன் நல்லா பேசுறான். 2 பையனுங்க இருக்கிறாங்க. 2 பையன் நல்லா பேசுவாங்க. நல்லா வரும். அவங்களுடைய ஆசையே என்னன்னாக்கா, பையனுங்க நல்லா ஃபேமஸ் ஆகணும். ரொம்ப ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஷைன் ஆகணும். இதே ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், இது என்னடா ஆசை? இதெல்லாம் ஒரு ஆசையா? பிள்ளைங்க சமாதானமா வாழ்றாங்களா? அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளோடு கூட நல்லா வாழ்றாங்களா? அது போதுமே. என்னத்துக்கு பையன் வந்து நல்லா இருக்கணும், பையன் வந்து ஷைன் ஆகணும்னாங்க. என்னங்க ஷைனு? சாத்தான் கொண்டு போய் ஷைன் ஆக வைப்பான். அவனுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவன் கொடுக்கறது எல்லாமே ஒரு அழிவு தான். ஸோ ஆசைகள் சும்மா விடவே விடாது. ஏன் திருட்டுத்தனம் பண்றாங்க? ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? ஏன் எதுக்கு மற்றவங்க காசு ஆசைப்படுறாங்க? எதுக்கு மற்றவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறாங்க? எல்லாமே ஆசைங்க. பேராசை. சும்மா ஆசை கிடையாது இதெல்லாம். மற்றவங்களுடைய காரியங்களை திருடுறதே பேராசை தான். இந்த பேராசைகள் ஒருவேளை இருக்குமானால் கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. எனக்கு 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 எப்பவுமே ஒரு பயம், ஆண்டவரே எந்த ஆசையும் உங்களை விட அதிகமா என்னை டாமினேட் பண்ணக்கூடாது. தேவையே கிடையாது ஆண்டவரே, தேவையே கிடையாது. அது புருஷனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களை விட அதிகமா எந்த ஆசையும் என்னை டாமினேட் பண்ணவே கூடாது. எஸ் சுவாமி. த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்வேஸ் ஜீசஸ். த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்வேஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாருமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்குள்ள இருக்குதுனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். யாரா இருந்தாலும் சோர்ந்து போவாதீங்க. ஒருவேளை நீங்க உங்க 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 சோர்வுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கனாக்கா, ஒரு பேராசைப்பட்டுட்டு எனக்கு அந்த ஜாபு கிடைக்கலையே, இந்த ஜாபு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கனாக்கா, ஐயோ தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமானதெல்லாம் கிடைக்கட்டும். முக்கியமா கல்யாண விஷயத்துல ஐயோ ரொம்ப பேராசெல்லாம் படாதீங்க. தயவு செய்து நிறைய இதை வாங்கிக்கணும், டௌரிய வாங்கிக்கணும், இதை வாங்கி கல்யாணம் பண்ணணும், அதை வாங்கி கல்யாணம் பண்ணணும், நம்ம இப்படி தாம் தூம்னு கல்யாணம் பண்ணோம். தாம் தூம் கல்யாணம் பண்ணி 3 நாள்ல உடைஞ்சு போவோம், 3 மாசத்துல உடைஞ்சு போவோம். எதுக்கு இப்படிலாம், எதுக்கு இவ்வளோ இதா பண்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்களே, புரியவே இல்லையே, இவ்வளோ காட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு என் மனசுல தோணும். பட் அது அவங்க ஆசை, ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்க ஆசை. ஆனா கடைசியில என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த ஆசை எல்லாம் வீணா போயிடுச்சு, எல்லாருக்கும் அவமானமா ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. சோ பேராசையும் இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசாவும் யோசிக்க கூடாது. நான் பெரிய ஆளைதான் நான் கட்டிப்பேன், நான் பெரிய பொண்ணை கட்டிப்பேன், நான் பெரிய பையனை கட்டிப்பேன், இந்த வேலையில இருக்கிறவங்களதான் நான் கட்டிப்பேன், இந்த இந்த ஜாப்ல இருக்கிறவங்களதான் கட்டி, இதெல்லாம் போடுவாங்க பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய சித்தமா அந்த உங்களுடைய ஆசைகளில தெய்வ சித்தம் இருக்குதா? தெய்வ சித்தம் இல்லைனாக்கா அந்த ஆசைகள் சரியா இருக்காது.
அதை அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உலக ஆசைகள் தெய்வீக ஆசைகளை பார்க்கும்போது உண்மையாகவே நிறைய பேர் நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. வேதத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் காட்டி கொடுக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை நாம் வாசிக்க போதில் அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆயக்காருக்கு தலைவனும் அவர் எரிகோவில பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போய் ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேவு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். சோ இந்த சகைவு பத்தி நம்ம பார்க்க போறோம். சகைவுக்கு 3 ஆசைகள் இருந்தது. அந்த 3 ஆசைகளை பத்தி நான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இவ்வளவு நாளும் நான் அப்படியே ஜென்ரலா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். வேதத்துல இருந்து இந்த 3 ஆசைகளை நம்ம குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா 3 ஆசைகளில முதலாவது பாத்தீங்கன்னாக்கா 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வகை தேடினார். அவனுடைய ஆசையே அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்குள்ள நிறைய குறைகள் இருந்துதான். அவன் குள்ளனா இருந்தான், அவனால எகிரி பார்க்க முடியல, அவனால் நடுவுல ஓடி பார்க்க முடியல, அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், அவன் தலைவனா இருந்தான். இத்தனையும் அவனுக்குள்ள இருந்தது. ஐஸ்வர்யவானா அவனுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அவனுக்கு தேவையே இல்லை எதுவுமே. அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் கை நீட்டி நிக்கணும், நான் கை நீட்டி வாங்கணும், எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அவனுக்கு எதுவுமே தேவைப்படல. ஆனா அந்த இடத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வகை தேடினான் என்றது நான் பார்க்கும் போது இதை நான் ஒரு ஆசையா பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். டெய்லியே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோவை பார்க்கணும், என் பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை பார்க்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என் கணவனை பார்க்கணும், என் மனைவியை சிலர்லாம் பார்த்தீங்களா அவங்க போட்டோங்களை தான் வச்சிருப்பாங்க, வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இது 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 அவன் ஆசைப்பட்டது அவர் எப்படிப்பட்டவரோ பார்க்க வகை தேடி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்க்க வகை தேடுங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலனா காலையில குட் மார்னிங் யாருக்கு சொல்லுவாங்க? ஜீசஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்க உடனே தான் இருக்குத கையில கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல, இந்த கொல்லிக்கட்டைக்குள்ள போயிட்டு அது உள்ள அவங்க திறந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் எப்படி இருக்கிற எடுத்தவொடனே காலையில குட் மார்னிங் யாருக்கு போடுவாங்க? அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஆனா அவன் கையில எல்லாமே இருந்தது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். இந்த இந்த சாயங்கால வேலையில உண்மையாகவே நமக்குள்ள இருக்கிற ஆசை எப்படி இருக்கிறோம்னா, அவர் எப்படிப்பட்டவரையா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, எங்கெங்கே போயிட்டு வராரு, யாருக்கும் அற்புதம் செய்யறாரு, இவர் கூட எனக்கு அற்புதம் தேவை இல்லை, ஆனாலும் இவரை நான் பார்க்கணும், எப்படிப்பட்டவரோ. அவன் கையில எல்லாம் இருந்து அவன் பார்க்க போனா பாருங்க, அதுதாங்க அந்த ஸ்பெஷல் பிளஸ். அதுதாங்க அவன் கிட்ட எல்லாமே. இஸ் a very rich fellow, ஐஸ்வர்யவான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. பட் ஆண்டவர்கிட்ட அவன் போன காரியம் அவர் எப்படிப்பட்டவரோ. 2வது காரியம் நான் பார்க்கிறேன். 2வது அவன் ஆசைப்பட்ட காரியம் ஆண்டவர் அவனை அண்ணாந்து பார்த்து அவனை கூப்பிட்டு சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுல நான் தங்க வேண்டும் என்று சொல்றாரு. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு எங்க போறான்? வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக கொண்டு போறான். ஆண்டவரும் அவனுடைய ஆசையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இது உண்மையான ஆசை. சிலர்லாம் இந்த போலி ஆசை வச்சுட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் மேல, மனுஷன் மேல இல்ல, போலி ஆசை. ஆண்டவர் மேல போலி ஆசை, ஜாக்கிரதையா இருங்க. அவன் கிட்ட இருந்தது போலி ஆசை கிடையாது. அந்த ஆசையை கர்த்தர் புரிந்து கொண்டாரு. அந்த ஆசையை புரிந்து கொண்டு உடனே அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தானாம். இறங்கி ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கணும்னாக்கா உங்க ஆசைகள் இப்படி இருக்கணும். உங்க ஆசைகள் ஆண்டவர் மேல இருக்கணும். உங்க ஆசைகள் ஆண்டவரை பற்றியதாக இருக்க வேண்டும். சோ சங்கீதம் 63:2 அந்த எப்படி சொல்றான்னா, ஆண்டவரை தங்க வைக்கிறதுக்கு நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்றதுக்கு, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தது, உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். சோ ஆண்டோடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வராரு தாவீது ராஜா, ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தினமும். ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நான் உம்மை பார்க்கணும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். அதே மாதிரி அந்த 2வது ஆசை, நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லும் போது அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். சந்தோஷமாக கூட்டிட்டு போறான். சந்தோஷமாக வீட்டுல தங்க வைக்கிறான். தங்க வைத்து ஆண்டவர் அவன் கூட பேசுறாரு. சோ நீங்க இயேசு உங்க வீட்டுல தங்கினாதான் அவர் உங்க கூட பேச முடியும். இயேசு உங்க வீட்டுல தங்க முடியுமா? தங்குறாரா? உங்க வீட்டுல இருக்கிறாரா?
உங்க வீட்டுல இருக்கிறாரா இந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிறாரா? அவன் சந்தோஷமா வந்தான். அவன் சந்தோஷமா வந்து ஆண்டவரோடு கூட பேசுறான். 7வது வசனம், அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படியாக போனார் என்று முறுமுறுத்தார்கள். கோவம் வருது, பொறாமப்படுறாங்க அவங்களுக்கு. இவங்க பாவியான மனுஷங்கிட்ட போயிட்டு இவர் தங்குறாரு என்று சொல்லி சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார் பாருங்க. கொடுக்கிற ஒரு இடத்துல இவர் கொடுக்கிறார். அதுதாங்க, தங்க வீட்டுல வந்து தங்கின உடனே அவன் செய்யற காரியம், நீங்க எனக்கு இதை கொடுங்க, என் வீட்டுல அது குறைஞ்சிக்குது, இது குறைஞ்சிட்டு இருக்குது, அது குறைஞ்சிட்டு கேட்கல. அவன் வந்த உடனே, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். உங்க வீட்டுல இயேசு வந்தாருனாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்பீங்க? கொடுப்பீங்களா? இல்ல ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை ஏசப்பா, நான் என்ன பண்ண போறேன் ஏசப்பா, நீ நல்ல வேலை வந்தீங்க ஏசப்பா எங்க வீட்டுக்கு, எதையாச்சும் செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போங்க ஏசப்பா. இப்படித்தான் நம்ம ஒரு பஞ்சப்பாட்டை பாடுவோம். பிரியமானவர்களே, நல்லா யோசிங்க. இந்த பஞ்சப்பாட்டை பாடுறதுக்கு சகேயு அவரை வீட்டுக்கு கூப்பிடல, கொடுக்குறான். நான் ஏழைகளுக்கு, என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஐயோ, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா, தயவு செய்து உங்க வீட்டுல இயேசு வந்திருக்கணும்னாக்கா அவரை கூப்பிடுங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும். முதலாவது அவரை பார்க்க ஆசைப்பட்டான். 2வது அவரே கூப்பிடுறாரு. நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே வீட்டுக்கு சந்தோஷமா கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு நான் கொடுக்குறான், அவன் ஆண்டவருக்கு கொடுக்குறான். அப்ப ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க மாட்டாரு? இன்னும் ஏன் கர்த்தர் ஒருவேளை உங்களை கர்த்தர் உங்க வீட்டுக்கு இயேசு வந்தாருனாக்கா பஞ்சப்பாட்டை பாடாதீங்க. ஏசப்பா என்கிட்ட ஒன்னும் இல்லை கொடுக்க, என்னையே நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என்னையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் வந்து ஊழியம் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. 3வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவுடன் பேச வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதை நம்ம பாக்குறோம்ல. ஆண்டவர்கிட்ட பேசி அவன் சொல்றான், என் ஆசையில எதையாக நான் கொடுக்குறேன், நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உன் வீட்டிலே ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அவன் பேசின உடனே, அவன் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, இன்னைக்கு உன் வீட்டுல ரட்சிப்பு வந்தது. சோ 3 காரியங்கள் ஞாபகம் வச்சுங்க. நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம், எத்தனை ஆசைகள் நம்மளை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு. தெய்வீக ஆசைன்னு ஒண்ணு இருக்கும் போது, அந்த தெய்வீக ஆசைக்குள்ள இந்த கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். 2வது காரியம், கர்த்தர் என் வீட்டுல தங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். அது 3வது காரியம், என் அவரோடு கூட நான் பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மனுஷகிட்ட பேசாதீங்க. மனுஷகிட்ட பேசி வேஸ்ட். மனுஷன் ஏமாத்திட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. மனுஷகிட்ட பேசாதீங்க. மனுஷன் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. அதனால ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒவ்வொரு முறை நீங்க ஆண்டவரை நோக்கி பேசும்போது அவர் உங்களுக்கு பதில் தருவாரு. மனுஷனால பதில் தர முடியாது. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்க வீடு இக்கட்டான சூழ்நிலை இருக்குதா, நீங்க ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் இப்ப காத்துட்டு இருப்பீங்க, என் வீட்டுக்காரர் 10 மணிக்கு வருவாருன்னு எப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரை பார்த்துட்டுங்க. அவர் வர வரைக்கும் போய் ஜோம் பண்ணுங்க. அவர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஐயோ வந்துட்டாரா, அவர் வந்தா நான் இதை எடுத்து வைக்கணுமே, அதை எடுத்து வைக்கணுமே, ஐயோ என் புள்ள 10 மணிக்கு வந்துருமே, நான் இதை எடுத்து வைக்கணுமே, அதை எடுத்து வைக்கணுமே. எல்லாமே ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஆசையை தூக்கின்னு போயிட்டு உலகத்துக்குள்ள போட்டுறாதீங்க. அவர்கிட்ட போடுங்க. ஆசையெல்லாம் நீர் தானே ஐயா, எல்லா ஆசையுமே அவர் தான் இருக்கட்டும். அவரை பார்க்க வேண்டிய ஆசை. ஆண்டவரே, நீங்க எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நான் உங்களை நேசிப்பேன், நீங்க எனக்கு கொடுக்காவிட்டாலும் நான் உங்களை நேசிப்பேன். இந்த ஆசை நம்மளுக்குள்ள இருந்தாலே கர்த்தர் நம்மளை அதிகமா ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, 11வது அதிகாரம் 23, நீதிமானின் ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கனியாக போகுமாம். சங்கீதம் 112 10வது வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆசை அழியும், கர்த்தர் இல்லாம அங்க ஒரு ஆசை இருக்குதுன்னா அது அழியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் இல்லாம ஏதாவது ஒரு ஆசை வருதுனாக்கா அது அழிஞ்சு போகும். கர்த்தர் இருக்கிறானாக்கா அந்த ஆசைலாம் நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரை உங்க வீட்டுல வரவீங்க, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, அவரோடு கூட பேசணும்னு ஆசைப்படுங்க. அவருக்கு வந்தாலே, ஆண்டவரே நான் என்ன கொடுக்குறேன், நான் என்ன கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற உங்க குடும்பத்தையே உடனே சொல்லிட்டால, உன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்தது. அது வேணுங்க. ஒரு சமாதான வாழ்க்கை வேணும். 2 நாள் ஹாப்பி ஃபேமிலி பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு ஹாப்பியா இருக்கணும்னாக்கா இயேசு கிட்ட பேசுங்க. இயேசுவை பாருங்க. சமுதாயமே இயேசுவை பார்க்கட்டும், நம்மளும் இயேசுவை பார்க்கலாம். இயேசுவை பார்க்க 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 நம்மளுடைய ஐக்கியமும் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கும். நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட்டி தருகிற தேவனா இருக்கிறார். நாம் கண்களை மூடி அனைவருமே ஜெபிக்கலாம்.